السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين. அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் ரமதானுக்கு பிறகும் ரப்பானிகளாக என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ரமதானை அடுத்து முக்கியமாக முஸ்லிம்கள் அறிய வேண்டிய சில அடிப்படை கருத்துக்களை உள்ளடக்கி இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை பார்க்க போகிறோம். முதலில் ரமதானிகள் என்றால் என்ன, ரப்பானிகள் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமதானிகள் என்றால் ரமதானில் மற்றும் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுபவர்கள், ரமதானில் மட்டுமே தங்களை வணக்கத்திற்காக தயார் செய்து கொள்பவர்கள். இப்படிதானே? ரமதானில் மட்டும் அவர்கள் நோன்பு வைப்பார்கள், ரமதானில் மட்டும் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள், ரமதானில் மட்டும் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ரமதானில் மட்டும் அவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள், அல்லது ரமதானில் மட்டும் மார்க்க ரீதியான சில பேணுதல்களில் இருப்பார்கள். ரமதான் முடிந்த கையோடு எல்லாவற்றுக்கும் அவர்கள் விடை கொடுத்து விடுவார்கள். இது அடிப்படையில் பிழை என்றாலும் பலருடைய வாழ்க்கையிலும் இந்த ரமதான் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எத்தனை வயசுல இருந்து தொழுகை கடமையாகுது? தொழுகை கடமை எத்தனை வயசு ஆகுது? 7, 11. அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது போல. அதாவது கடமை எப்படின்னு பார்த்தா நம்ம பாலிகானதுல இருந்து தான். நல்லா பார்த்துக்கணும். எந்த ஒரு மார்க்க கடமையாக இருந்தாலும் அது எப்போ அவங்க மேலே கடமையாகும்? அவங்க முக்கல்லஃப் என்றால் பருவம் அடைந்ததற்கு பிறகு கடமையாகும். இருந்தாலும் தொழுகை என்கிற கடமையில் எப்போது இருந்து நாம் ஈடுபட்டு வருகிறோம் அப்படின்னு வரும்போது, 7 வயதை அடைந்தால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகைக்காக என்ன செய்யுங்க, அடித்தாவது அவர்களை தொழுகைக்கு அனுப்புங்கள் அப்படின்னு. சரியா? அடுத்த கேள்வி, நோன்பு எத்தனை வயசுல கடமையாகுது? அதேதான், பருவம் அடைந்த உடனே தான் அவங்களுக்கு எல்லாமே கடமையாகுது. அப்போ அதுக்காக பருவம் அடைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு இல்லை. இதே நோன்பு பற்றி வரும்போது சஹாபாக்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நோன்பு வைப்பதற்குண்டான பயிற்சியை தருவோம். நுசவ்விமு சுபியானனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். நசூமு அப்படின்னா நாங்கள் நோன்பு வைப்போம்னு அர்த்தம். நுசவ்விமு அப்படின்னா நோன்பு வைப்போம் அப்படின்னு அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ குழந்தைங்க பசி தாங்க முடியாமல் அழுவும் போது நாங்கள் என்ன செய்வோம்? உணவு பண்டத்தை போன்று இருக்கக்கூடிய பொருட்களை கையிலே கொடுத்து, அதை குழந்தைங்க என்ன நினைக்கும்? அது ஏதோ பண்டம் நினைக்கும், அது ஏதோ ஸ்நாக்ஸ் நினைக்கும். ஆனால் அது ஸ்நாக்ஸ் அல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கத்தின் கடமையாக இருந்தாலும் பருவமடைந்தவுடன் தான் அவர்கள் மீது அந்த கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்காக நம்ம எக்ஸாக்டா அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை. சின்ன வயசுல இருந்தே என்ன செஞ்சிடறோம்? நம்ம தொழுகைக்கும் நோன்புக்கும் நம்மை தயாராக்கி கொள்கிறோம். அதுலேயும் தொழுகையா நோன்பா, எது இந்த சமுதாயத்தோடு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது? தொழுகையா நோன்பா, எது இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா தொழுகையை விட நோன்புங்கிறதா முதலாவது இடத்துல இருக்கும். ஆக்சுவலி தொழுகையா நோன்பு, இது ரெண்டுல எது முக்கியமான கடமை, முதன்மையான கடமைன்னும் போது தொழுகை வருது. ஆனா சமுதாயம் தொழுகையை எப்படி எடுத்துக்கொள்கிறது, நோன்பை எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொழுகையை விட எதற்கு நம்ம சமுதாயம் சீக்கிரம் பக்குவமாகிடுது, பழக்கமாடுது? நோன்புக்கு தான். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? முதல் நான் எப்போதும் முதலாவது நோன்பு வைத்தேன். உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? நீங்க முத உங்க வாழ்க்கையில ரமதானுடைய நோன்பு எப்போ வச்சீங்க? ஞாபகம் இருக்காது. ஆனா அது நமக்கு எப்படி ஞாபகம் வரும்னா, நம்ம பிள்ளைங்க எப்போ வச்சாங்க? என் பிள்ளை நோன்பு எல்கேஜி படிக்கும் போது வச்சான், என் பிள்ளை நோன்பு யூகேஜி படிக்கும் போது வச்சான். எல்கேஜி யூகேஜின் போது என்ன வயசு? 4 வயசு 5 வயசு அப்படிதானே? 4 வயதுல நீ எப்போ முதல்ல நோன்பு வச்சீங்க? நீங்க 8 வயசுலையா? 8 நோன்பு வச்சுட்டீங்க, மாஷா அல்லாஹ். என்ன வயசு உங்களுக்கு? வாட்ஸ் யுவர் ஏஜ் நவ்? 8.
கேட்டா சேவனா அவனுக்கு பாருங்க எல்லாம் கூட கூட சொல்லியிருக்கடா இப்போவே. இது எதுக்கு ட்ரைனிங்? அப்போ தான் சீக்கிரம் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க, வேற ஒன்று சரியா? ஆமாம், அப்படி சொல்லணும். இல்லாட்டா நம்மளை கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளையாவே இந்த வாப்பாமார்கள் வச்சிருவாங்க. அதுதான் அந்த வாப்பாமார்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போ பாருங்க, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை நோன்பு எப்படி வச்சிருக்கு, எப்போ வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 5 வயசுல வைக்க ஆரம்பிச்சு. அப்படியே வருஷம் ஒரு நோன்பு 2 நோம்புன்னு பழக்கமாகும். அடுத்த வருஷம் அப்படியே ஒரு 5 நோம்பு 6 நோம்புன்னு பழக்கமாகும். நோன்பு பிடிக்க ஆரம்பித்த 3வது வருடத்திலேயே பெரும்பாலும் நம்ம வீட்டு குழந்தைகள் என்ன செஞ்சிருது, 30 நோன்பும் வைக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ நோன்பு என்பது என்னதான் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஐயோ பாவம் இந்த முஸ்லிம்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தியாகம், அது கஷ்டம், அது தியாகம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே இந்த நோன்பின் மீது நமக்கு என்ன கொடுத்துறான், ஒரு ஈர்ப்பை கொடுத்து விடுகின்ற காரணத்தினால் நம் வீட்டு சிறு குழந்தைகள் எல்லாம் மிக இலகுவாகவே மிக சீக்கிரமாகவே தொழுகைக்கு பழகுவதை விட நோன்பிற்கு பழகி விடுகிறார்கள். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தொழுகைக்கு பிள்ளைகள் சீக்கிரம் போனாலும் அந்த தொழுகையோடு முழுமையான ஈடுபாடுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்துடாது. ஆனா நோன்பு சஹரு பண்ணிட்டாலே நடுவில் சாப்பிட்டுருவானா, அவன் சாப்பிட மாட்டான். இப்போ தொழுகையில போய் சின்ன பிள்ளை ஒரு 5 வயசு பிள்ளை அல்லாஹுக்கு பண்ணு கை கட்டுது, சலாம் வாங்குற வரைக்கும் நம்ம எல்லாம் தொழுகிற மாதிரி அப்படியே தொழுவுமா, தொழுவார். இப்படி திரும்பும் திடீர்னு சிரிக்கும், அவன் பக்கத்தில் உள்ள குழந்தையோட விளையாடுவான். இப்படி நிறைய சேட்டைகளோடு தான் தொழுகைகள் பக்குவப்படுத்தப்படுகிறது. நம்ம குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது, அப்படிலாம் வர்றவங்களை நம்ம ஒரேடியாக விரட்டியும் விடக்கூடாது. அப்படிலாம் வர ஆரம்பிப்பவர்கள் தான் பின்னாடி என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் ரெகுலராக தொழுவாங்க. ஆனால் நோன்பு அப்படி இல்லை. காலையில் எழுந்து சஹர் பண்ணிட்டா அவனுக்கு எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் இஃப்தார் வரைக்கும் இழுத்து பிடித்து என்ன செஞ்சாங்க அவங்க, அந்த நோன்பு என்கிற கடமையை நம்முடைய சமுதாயம் மிக இலகுவாகவே சீக்கிரமாகவே முழுமைப்படுத்தி விடக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுவிடுகிறது. இது 1வது விஷயம். 2வது விஷயம், இந்த நோன்பிற்கும் இந்த சமூகத்திற்கும் எவ்வளவு பெரிய மானசீக தொடர்பு இருக்கிறது என்றால், இப்ப நம்ம போன்ற மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு 5 வக்து தொடர்ச்சியாக தொழக்கூடியவர்கள், ரமதானிகளாக இல்லாமல் ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காரணத்திலும் சரி பேணுதலாக ஓரளவுக்கு இருப்பவர்கள் எப்போது இந்த பேணுதலை அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். நம்ம எல்லாரும் 5 வயசுல இருந்து 7 வயசுல இருந்தே பர்ஃபெக்ட் ஆயிட்டோமா அப்படின்னா இல்லை. நம்ம சில பேர் 25 வயதில் தொழ ஆரம்பித்திருப்பார்கள், இன்னும் சில பேர் 20 வயதில் தொழ ஆரம்பித்திருப்பார்கள், இன்னும் சில பேர் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலின் காரணத்தினாலோ அல்லது பெற்றோர்கள் மாஷா அல்லாஹ் தொழுகையாளிகளாக இருப்பதன் காரணத்தினாலோ அல்லது தங்களுடைய தெருவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு முசல்லிகளாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தினால் ரொம்ப ரேரு நம்ம சமுதாயத்தில் 10 வயசு 15 வயசுல 5 வக்து தொழக்கூடியவங்க. இப்போ நீங்க நன்றாக ஒரு கவனத்தை செலுத்தி ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் யாரெல்லாம் மாஷா அல்லாஹ் ஓரளவிற்கு மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாருக்குமே இந்த மார்க்கத்தின் ஈடுபாடு என்பது வருவதற்கு ஒரு காரணமாக எது இருந்திருக்கிறது என்று பார்த்தால் நோன்பு மாசம் தான் இருந்திருக்கு. ரமதான்ல திடீரென்று வருவார்கள், அப்போ நோன்பு வைக்க ஆரம்பிப்பார்கள், அப்போது சில பயான்களை கேட்பார்கள், ஒரு சில வகுப்புகளிலே பங்கெடுப்பார்கள். இதுதான் இஸ்லாமா, அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் போயிடுவாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நான் ஃபிர்தௌசியா மதரசாவிலே ஆலிம் படித்து முடித்து விட்டு 1 மாத காலம் என்னை ட்ரைனிங்கிற்காக ஒரு பள்ளிவாசலிலே போட்டார்கள். ரொம்ப ஒரு சின்ன பள்ளிவாசல், மதுரை மாவட்டத்திலே திருமங்கலம் என்கிற ஒரு ஊர். இப்போ அந்த பள்ளியில் மாஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய பள்ளி ஆயிடுச்சு. அங்கே தான் நாங்கள் முத என்ன செஞ்சோம், 1 மாதம் தராவி தொலை வச்சு பயான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அது நாள் வரைக்கும் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இந்த ஊருக்கு குடியேறினாங்க. அவருக்கு இந்த தொழுகைகள் எதுவுமே இல்லை. நமக்கு சமுதாயத்தில் சில பேருக்கு அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க, அவர்கள் மற்ற மக்களோடையே பழகி வளர்ந்த காரணத்தினால் அவன் எப்படி ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சுக்கு போவானோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் கோயிலுக்கு போவானோ அந்த மாதிரி நம்ம ஆளுங்க ஒரு வெள்ளிக்கிழமானா பள்ளிவாசலுக்கு வர்றது, இப்படித்தான் இவர்களுக்குள் இருக்கும். அப்போ அந்த ரமதானில் நம்முடைய வகுப்புகளை பயான்களில் மாஷா அல்லாஹ் பங்கெடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை அவர் ஒரு 5 நேர தொழுகையாளியாக மாறுகிறார். பிற்காலத்தில் அவரே மாஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாகவே மாறுகிறார். யோசித்து பாருங்கள், ரமதான் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறது. ஒரு பார்வையாளராக வந்த ஒருவர் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடித்து போய் அல்லாஹ் அவருக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்து ஒரு ஈடுபாட்டை கொடுத்து கடைசியில் மாஷா அல்லாஹ் தன்னை முழுமையான ஒரு தொழுகையாளியாக மாற்றி எந்த அளவிற்கு அவர் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய ஈடுபாட்டிற்கு வருகிறார் என்றால் ஒரு காலம் கடந்ததற்கு பிறகு அவரே அந்த பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அரபியில் அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், முல்தசிம் என்பார்கள். என்ன சொல்லுவாங்க? முல்தசிம். முல்தசிம்னா என்ன? மார்க்க பேணுதலோடு இருப்பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு சரியான ஒரு டேர்ம் என்னன்னா முல்தசிம். கரெக்டாக தொழுவாங்க, இந்த ஆடை விஷயத்துல கரெக்டாக இருப்பாங்க, இந்த தாடி வைக்கிற விஷயத்துல கரெக்ட், இவர்களுக்கு முல்தசிம் என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதரும் எப்போது முல்தசிமாக மாறுகிறான் அப்படின்னு பார்த்தா
பல காரணங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்குது? ரமதான் என்கிற மாதம். அதனால் ரமதான் சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், ரமதானை பற்றி பேசும்போதெல்லாம் அது புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், ஆன்மீகவாதிகளின் அறுவடை காலம். அது உடலுக்கும் குடலுக்கும் தான் பசியே தவிர அது உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் அது என்ன ஒரு ருசி. அது உண்மையிலேயே அந்த நோன்பு காலத்தில் சரியான முறையிலே இபாதத் என்கிற ஈடுபாட்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அந்த ரமதான் முடிந்ததும் ஒரு பெரிய கவலை அவர்களுக்கு வரும். மீண்டும் எப்போது ரமதான் என்கிற இந்த தென்றல் காற்று நம் மீது வீசப் போகிறதோ என்கிற ஏக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதனால் தான் சலஃபு சாலிஹீன்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே அவர்கள் ரமதானுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ரமதான் முடிந்த 6 மாத காலமும் ரமதான் என்கிற அந்த மாதத்தின் நினைப்போடே இருக்கிறார்கள். ரமதான் வரதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரமதானுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ரமதானில் செய்த அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரமதான் முடிந்தவுடன் சுமார் 6 மாத காலம் இறைவா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களுடைய இந்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, ரமதானில் நாங்கள் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்கிற துவாவை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதனாலே நண்பார்ந்தவர்களே, ரமதான் என்பது ஒரு உண்மையான முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் மிக 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 தொடர்புள்ளது. அதனாலதான் ஷஹீதுகள் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பெருபேறுகள், அவ்வளவு பெரிய அந்தஸ்துகள், எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை காண ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் எதை தான் சொல்லுவாங்களா? ரமதான் மாதத்தில் ஒரு நோன்பு வைப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம், ரமதானுடைய ஒரு நாளை நாங்கள் காண்பதற்கு ஆசைப்படுவோம் என்பார்கள். அதனால் என் அன்பார்ந்தவர்களே, ரமதான் என்பது அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையிலே அதனுடைய அந்த உன்னதத்தை, அதனுடைய உயர்வை, அதற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற ஆன்மீக ரீதியான ஆழ அகலத்தை உணர்ந்தவர்கள் ரமதான் என்கிற அந்த என்ன சொல்ற பிரம்மாண்டமான பிரமிப்புகளில் இருந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, அவங்களால வெளிவந்து விட முடியாது. அப்போ ரமதான் குறித்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ரமதான் முடிந்தவுடன் சந்தோஷப்படுகிறோம். இதனால சந்தோஷப்படுறோம், ஈத் வருகிறது. இந்த பெருநாள் வரும்போது சகோதரர்களே, அறிஞர்கள் அந்த சந்தோஷத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்ஹத்துல் முஃமினீன், இன்னொன்று ஃபர்ஹத்துல் முனாஃபிகீன். நல்லோர்களின் சந்தோஷம், இன்னொன்று நயவஞ்சகர்களின் சந்தோஷம். நல்லோர்களின் சந்தோஷம் என்பது என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 30 தினங்கள் அல்லது 29 தினங்கள் தொடர்ச்சியாக அமல்களிலே ஈடுபடுவதற்கு பாக்கியத்தை கொடுத்தான். இரவு தொழுகையிலே நின்று தொழுவதற்கு பாக்கியத்தை கொடுத்தான். அப்படிதானா? இதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பொருட்டிலே இதோ நமக்கு அல்லாஹ் ஈதையும் கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் அடையக்கூடிய ஆனந்தம். ஆனால் இந்த பக்கம் இருக்கவருடைய ஆனந்தம் என்ன? அப்பா, ஒரு வழியாக முடிந்து விட்டது, கட்டுப்பாடுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது, இனி பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி இரவு தொழுகைக்கு அவசியம் இல்லை, அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதை நினைச்சா கூட பரவாயில்ல. இன்னும் தாண்டி அப்பா, இனிமே நம்ம டிவி சினிமாலாம் பார்த்துக்கலாம். இவனா இவனுக்கு ஃபத்வா கொடுத்துக்கிறான். எது? டிவி சினிமாக்கள் பார்க்கக்கூடாது என்பது ரமதானுடைய காலத்தில் மட்டும் தான் பேண வேண்டிய கட்டுப்பாடு. ரமதான் முடிஞ்சிடுச்சுன்னா எவைகளை எதையும் நம்ம பார்த்துக்கலாம், எப்படியும் பேசிக்கலாம், அப்படித்தானே? ஏன்னா ரமதான் நம்ம யாரா ஒம்பளுக்கும் போது ரமதான்னு பார்க்குறேன் அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமதான் முடியிட்டுண்டா உன்னைய வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்படிதான் ரமதான் உங்களுக்கு கூடுதல் பயிற்சியை தருகிறது. சகிப்புத்தன்மைக்கும் நிதானத்திற்கும் பொறுமைக்கும் என்ன தருது? உங்களுக்கு கூடுதல் பயிற்சியை தருகிறது. அதற்காக ரமதான் முடிந்தவோடு நீங்கள் அதிரடியாக இறங்குன்னு சொல்றதா? அப்படி அர்த்தமா அதற்கு? அப்படியாங்க அர்த்தம்? அதற்கு கிடையாது. ரமதான் என்பது உங்களை உச்சக்கட்டமாக பண்படுத்துகிறது. எப்படிப்பட்ட பண்படுத்தல்? சுப்ஹானல்லாஹ், உங்கள் இல்லத்தில் யாராவது பேசினாலோ, ஏசினாலோ, வம்புடுத்தாலோ, சண்டையிட்டாலோ பதிலுக்கு பதில் போகாதே. இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லு. வந்த சண்டையை கூட என்ன செஞ்சிரு, வம்பா போய் சண்டை போடாத, விட்டு கூடு, பொறுமையாக இரு, நிதானத்தை கடைபிடி, சகிப்புத்தன்மையோடு இரு என்று ஒரு சராசரி மனிதரிடத்திலே, சாமானிய மனிதரிடத்திலே இருக்கும் இயல்பை தாண்டி ஒரு பொறுமையையும் ஒரு உன்னதமான பக்குவத்தையும் அவனுக்கு போதிக்கிறது. அதற்கு அர்த்தம் இப்படி அல்ல, ரமதான் முடிந்தவுடன் எப்படி வேண்டுமானாலும் நாம் இருந்து கொள்ளலாம் என்று. அப்படிதான் ரமதானில் கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பார்கள், ரமதானிலே சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் இருப்பார்கள், ரமதானில் கோபப்படாமல் இருப்பார்கள், கொஞ்சம் மனைவியின் சமையல் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள். ரமதான் முடிந்ததற்கு பிறகு உறங்கி கொண்டிருந்த ஷைத்தான்கள் எல்லாம் மேலே ஏறி உட்காரக்கூடிய விதத்தில் திரும்பவும் அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. அப்ப ரமதான் முடிந்தும் நாம் ரப்பாதிகளாக இருக்க வேண்டும் என்றால் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? அதற்கு சில அடிப்படைகளை சொல்கிறார்கள். முதலாவது என்ன? ரமதானை குறித்து நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை, ரமதானு தைஃப். ரமதான் என்பது ஒரு விருந்தினர். ரமதான்ங்கிறது என்னது? ஒரு கெஸ்ட். கெஸ்ட் உங்க வீட்டில் வந்து எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்க விடுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், الصدقة ثلاثة أيام فما فوقها الضيافة ثلاثة أيام فما فوقها صدقة. விருந்து என்பது 3 தினங்கள் தான். 3 தினங்களுக்கு மேல் ஒருவர் உங்கள் வீட்டில் உங்கள் அனுமதி இல்லாமல் இருந்தால் அவரை நீங்கள் விரட்டி அடிக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. அவர் இருந்து உண்பது அது விருந்து உணவல்ல. அது என்னது?
தர்மத்தின் உணவாக மாறிவிடுகிறது. அதனால தான் நம்ம ஊர்ல பழமொழியை சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள். 3 நாளைக்கு மேல நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு ஆக்கத்தை தரக்கூடிய மருந்து அல்ல, அது அழிவை தரக்கூடிய மருந்து. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி என்னது, இன்னைக்கு நமக்கு சுகரோ அல்லது ஏதாவது வந்து விட்டால் என்ன செய்யணுமோ, நிரந்தரமாக காலம் பூரா மருந்து பெட்டியோடு மாத்திரை பெட்டியோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். அதை ஆரோக்கியம் என்றும் நினைக்கிறோம், அதை நிவாரணம் என்று நினைக்கிறோம். ஆனால் 3 தினங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக நாம் மருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து விட்டால் நிச்சயம் அது ஆக்கம் அல்ல, அது என்னது சொல்லிட்டாரு 3 நாளையோட நம்ம மாத்திரையை மூட்டிட வேண்டியதான் முடிவு எடுத்துறாதீங்க. சரிதானே? இது தாமதமா வரக்கூடிய அழிவு. நீங்க மாத்திரையே வேணாம் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் காப்பாத்துல அது என்ன அழிவாயிடும், சீக்கிரம் வரக்கூடிய கொடூரமான அழிவாயிடும். அதனால சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். இல்லாத ஒன்றுக்கு ஏதாவது ஒன்று இருப்பது நல்லது என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், மாத்திரை மருந்து எடுக்கிறோம். பட் ஆக இரண்டார்ந்தவர்களை நன்றாக புரிஞ்சுக்கணும், ரமதான் என்பது நம்மிடத்தில் கொஞ்ச காலம் வந்து தங்கக்கூடிய ஒரு விருந்தினர். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளியா வந்தாலும் சரி, நிரந்தரமாக இருந்து விடுவார்களா? நிரந்தரமாக அவர்களால் இருக்க முடியுமா? அதே போன்றுதான். அப்போ எப்படி ரமதான் நம்மிடத்திலே வந்தது, கண்ணியமாக சில தினங்கள் இரவும் பகலமாக இருந்தது. அந்த ரமதானை நாம் கட்டி அணைத்தோம், ரமதானோடு நாம் உறவாடினோம், ரமதான் நம்மோடு உறவாடியது. அப்படிதானா? அந்த 24 மணி நேரமும் அந்த 30 நாட்களும் மாஷா அல்லாஹ் ஒரு ஆன்மீக பூஞ்சோலையில் இருந்தோம். உலகத்தில் எவ்வளவோ கலவரங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனாலும் நம்முடைய நோன்பை அது பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நோன்பு வச்சுக்கிட்டு காலையில சகர் பண்ணிக்கிட்டு இரவானால் தொழுது கொண்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் நம்மிடத்தில் அது வாழ்ந்தது. அப்படிதானா? அப்ப எதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதோ எல்லாம் இதுபோல் ஒரு நாள் நம்மை விட்டு திடீரென்று போகும். அந்த பிரிவுக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கணுமோ, தயாராக்கிக் கொள்ளும். இன்னைக்கு அந்த பிரிவுக்குத்தான் மனிதர்களால் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், வகத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை எழுதி வைத்திருக்கிறான், ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறான். நபியே நீங்களே மரணிக்கத்தான் போகிறீர்கள், இவர்களா நிரந்தரமாக இருந்து விடுகிறார்கள். அதாவது எதிரிகளின் அழிவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நபியை நீங்கள் கவலைப்படாதீர்கள், இவர்கள் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்களின் அழிவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், நபியே நீங்களே மரணிக்கத்தான் போகிறீர்கள், இவர்களால் நிலையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவார்கள் என்று. அப்போ உலகத்தில் எது நம்மிடத்தில் இருந்தாலும் சகோதரர்களே எல்லாமே கொஞ்ச காலம் தான். நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய செல்வாக்காக இருக்கலாம், சொல்வாக்காக இருக்கலாம், சொத்து பத்தாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், அல்லது நாம் பிறர் மீது காட்டுகிற நேசமாக பாசமாக இருக்கலாம், நம் மீது பிறர் காட்டுகிற நேசமாக பாசமாக இருக்கலாம், நமக்கு பிறர் கொடுக்கிற அங்கீகாரம் மரியாதையாக இருக்கலாம், நாம் பிறருக்கு கொடுக்கிற அங்கீகாரம் மரியாதை இருக்கலாம். எல்லாமே நிரந்தரமாக ஒரே சீரான நிலையில் இயங்காது. காற்று எப்படி திடீரென்று கொஞ்சம் வேகமாக வீசுகிறதோ, பிறகு காற்றினுடைய தன்மை எப்படி கொஞ்சம் குறைகிறதோ, தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி மாறி மாறி வருகிறதோ, இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறதோ, மனிதனின் மூடு எப்படி சூழலுக்கேற்ப மாறி மாறி போகிறதோ, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கா சகோதரர்களே? நான் 3 இட்லி தான் காலையில சாப்பிடுவேன் அப்படின்ட்டு எல்லா நாளும் 3 இட்லி சாப்பிட்டா நமக்கு சரியாயிருமா? சில பேர் அப்படி பக்குவப்பட்டு அதையே தங்களுடைய வாழ்க்கையில் பழக்க வழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். அது என்னது, அது ஒரு எக்ஸெப்ஷனல், அது ஒரு விதிவிலக்கு. ஆனா நமக்கு பசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது என்ன செய்வோமோ, கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம். அப்படிதானா? அன்றைக்கு கூட ஒருவர் சொன்னார், ஒரு காலத்தில் நாம் எத்தனை இட்லி சாப்பிட போகிறோம் என்பதை சட்னி தீர்மானித்தது, ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற கிட்னி தான் தீர்மானிக்கிறது. அப்படிதானா? ஒரு காலத்துல சட்னி கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன செய்வோமோ, நிறைய சாப்பிடுவோம். இப்போ அப்படி சாப்பிட முடியுமா? சுகர் அளவு என்ன, பிபி அளவு என்ன, எப்படி போய்கிட்டு இருக்கு வண்டி, என்ன மாத்திரை எடுக்கிற, நேற்று என்ன சாப்பிட்ட, எல்லாத்தையும் வைத்துத்தான் எத்தனை இட்லி என் தட்டிலே இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பிரிவை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கும். அது மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், ஏன் நாம் பார்க்கிற வேலையாக இருக்கலாம், நமக்கு வருகிற வருமானமாக இருக்கலாம், நாம் வகித்திருக்கக்கூடிய பதவியாக இருக்கலாம், நாம் கட்டி பார்த்து சந்தோஷப்படுகின்ற வீடு வாசல்களாக கூட இருக்கு. சரியா? அப்ப அதனுடைய நன்மைகளை எடுத்துக்கணும், அதுல தீமைகள் வராம பார்த்துக்கணும். இந்த ஒரு மனநிலை நம்மிடத்தில் வந்து விட்டால் நிச்சயம் நாம் ரப்பானிகள். முதல்ல ரப்பானிகள்னா என்ன? ரமதானி என்றால் ரமதானுக்குரியவர்கள் என்றோம், ரப்பானி என்றால் அந்த ரப்பிக்கே உரியவர்கள் என்று அர்த்தம். குர்ஆனில் ஒரு வசனம் வரும், பனி இஸ்ரவேலர்கள் என்கிற அந்த மூசா நபி காலத்து மக்களை பற்றி, அல்லது பனி இஸ்ரவேலர்கள் என்கிற அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது, அவர்களில் மார்க்க விழுமியத்துடனும் மார்க்க பேணுதலுடனும் மக்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு தகுதியோடு இருந்தவர்களை அல்லாஹ் ரிப்பியூன் என்கிற வார்த்தை சொல்லி அழைக்கிறான். ரிப்பியூன் என்பதும் ரப்பானியூன் என்பதும் சற்றேறக்குரிய ஒரே அர்த்தம் தான். அது என்ன ரிப்பியூன், அது என்ன ரப்பானியூன்? ரப்புக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் ரமதானுக்காக மட்டுமே உங்களுடைய மார்க்க விழுமியங்களை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரமதானுக்குரியவன் மட்டும்தானா?
அல்லாஹ் ரமதானுக்குரிய இறைவன் மட்டும்தானா, அல்லது ரமதானில் மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய இறைவன் என்கிற அந்த சிஃபத்தில் இருக்கிறானா? நவுது பில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்திலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுது. அகீதாவோடு தொடர்புடையது. மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். மக்கள் ரமதானுடைய காலத்திலே மட்டும் இபாதத்துகளில் ஈடுபட்டு விட்டு ரமதானுக்கு பிறகு முடித்துக் கொள்வது அவர்களுடைய ஆன்மீகத்தோடும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் தொடர்புடைய ஒரு செய்தி அல்ல இது. இது நம்முடைய அகீதாவோடு கொள்கையோடு தொடர்புடைய செய்தி. ஏனப்பா ரமதானில் மட்டும் நீ வணக்கத்தில் ஈடுபடுகிறாய், ரமதானில் மட்டும் தான் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறானா? அப்படின்னா அப்ப ரமதான் அல்லாத காலத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற தன்மையில் நீ சந்தேகப்படுவதாக அர்த்தம் வந்து விடுகிறது. ரமதானில் மட்டும்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று நீ நம்பிக்கை கொண்டால் ரமதான் அல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பாலித்தல் என்கிற அந்த தன்மையில் நீ சந்தேகம் கொள்வதாக மாறிவிடுகிறது. அதனால் என்ன செய்யணுமோ, நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரியா சகோதரர்களே? அப்போ முதலாவது விஷயம் என்ன? ரமதானு வைஃப். ரமதான் என்பது ஒரு விருந்தினர். அது நம்மிடத்திலே வந்தது, கண்ணியமாக இருந்தது, அது வந்த வழியிலேயே போனது. அதே போன்றுதான் எல்லாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய அடிப்படை அல்லது ரமதானுடைய துவக்கம் என்று சொல்லும் போது எதை நீங்கள் சொல்வீர்கள்? ரமதானின் துவக்கம் எதை சொல்லுவோம்? எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம்? எதை வச்சு தான் தீர்மானிக்கிறோம்? பிறை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அப்படிதானா? கவர்மெண்ட் கொடுக்குற ஹாலிடே வச்சு தீர்மானிக்கிறோமா? கடைகள் போடுகிற ஆஃபரை வைத்து தீர்மானிக்கிறோமா? இல்லை. எதை வைத்து தீர்மானிக்கிறோம்? அந்த பிறையை பாருங்கள் சகோதரர்களே. வாழ்க்கையின் தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எஸ் அலூனக அனில் அஹில்லா. நபியே, அந்த பிறைகளை குறித்து உங்களிடத்திலே கேட்கிறார்கள். பிறை என்பதற்கு சரியான அர்த்தத்தை எப்படி சொல்லுகிறார்கள்? தேய்ந்து வளருவது. அப்படிதானா? பிறைங்கிறது என்ன? அது என்ன செய்து தான்? அது தேய்ந்து வளருகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. முதலாவது பிறை பென்சிலில் கோடு போட்டதை போல இருக்கும். இருக்குதா இல்லையான்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு வெள்ளிதாக ஆரம்பிக்கின்ற பிறை கொஞ்சம் கொஞ்சமாக அது தடிமனாகிறது, கடிமனாகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பருமனை பெறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை பெறுகிறது. 14ஆம் 15ஆம் தேதி வரும்போது பளிச்சென்று பௌர்ணமி நிலவாக மாறுகிறது. அப்படிதானா? அடுத்து 16ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகிறது? மீண்டும் அது தன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறது. அது தனக்குள் பெற்ற வளர்ச்சியை, தனக்குள் பெற்ற எழுச்சியை, தனக்குள் பெற்ற மலர்ச்சியை, அதனுடைய பருமனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் அது எப்படி ஆரம்பித்ததோ அதே போன்று முடிந்து மாதத்திற்கு முடிவு கட்டிவிட்டு மீண்டும் இன்னொரு முறை பிறக்கிறது. ஆமாவா இல்லையா? அதே போன்றுதான். எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்திலே பிறந்தோம். பிறக்கும் போது என்ன தெரிந்தது நமக்கு? அழுகையை தவிர வேற ஏதாவது தெரியுமா? பிறக்கின்ற குழந்தைக்கு அழுகையை தாண்டி ஏதாவது தெரியுமா? பசிக்கும் அழுகைதான், தூக்கத்திற்கும் அழுகைதான், கொசு கடித்தாலும் அழுகைதான், புழுக்கம் வந்தாலும் அழுகைதான், தாகம் எடுத்தாலும் அழுகைதான், பிறருடைய சத்தம் இடையூறாக இருந்தாலும் அழுகைதான், அமைதியாக இருக்கிறதே என்கிற ஒரு அச்சம் வந்தாலும் அழுகைதான். குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் என்ன பாடுபடுகிறாள் சகோதரர்களே? தன்னுடைய அத்தனையும் தியாகம் செய்துதான் குழந்தையை வளர்க்கிறாள். அவளால் ஒரு 5 மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்கிவிட முடியுமா? தூங்க முடியுமா? நினைத்த முறை ஓய்வெடுக்க முடியுமா? அந்த குழந்தையின் அழுகை சத்தம் தான் இவளை இயக்குகிறது. அப்ப அழுகையை தாண்டி குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது, கொஞ்சம் கொஞ்சமாக அது நாட்கள் நகரும் போது, வருடங்கள் உருண்டோடும் போது தெரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறது. சூதுவாது தெரியாமல், கள்ளம் கபடம் தெரியாமல், மாசு இல்லாமல் மாண்போடு இயல்பாக இயற்கையாக இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. உலகத்தில் அதையும் இதையும் கற்றுக்கொள்கிறது. அப்படிதானா? வளர்ந்து வாலிபத்தை பெறுகிறது, வாணிபம் செய்கிறது, திருமணம் செய்கிறது, திரும்ப அது குழந்தை குட்டியை விடுகிறது. அது முன்னிலைமை பருவம், பின்னிலைமை பருவம் என்று பல பருவங்களை கடக்கிறது. கடைசியில் 60 70 தாண்டியவுடன் ஓல்ட்னஸ் த செகண்ட் சைல்ட்னஸ் என்ற ஆங்கிலத்தில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஓல்ட்னஸ் இது வயது முதிர்வு என்பது என்னது? அது இரண்டாவது குழந்தை பருவம். அப்போ அழுகையில் அல்லது இயலாமையில் பலவீனத்தில் ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கை திரும்பவும் எங்க போய் நிக்குது? பலவீனத்திலேயே போய் நிக்குது. ஆமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த பிறையை பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி உலகத்தில் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே என்ன செய்யும்? வரும், போகும். அடுத்து எது வந்தாலும் எது போனாலும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஒன்று உங்களுக்கு சாதகமானது, இல்லையேல் பாதகமானது. ரமதானு லக் அவ் அலைக். விருந்தினர்கள் போலதான். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளால ஒண்ணு நல்லது நடக்கும், இல்லாட்டா என்னத்தான் நடக்கும்? வில்லங்க நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிதானா? மருமவன் நல்லா தான் இருப்பான். நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி நம்ம வீட்டு மருமவன் நல்லா தான் இருப்பான். எவனாவது சொந்தக்காரங்க வந்து அது இதையும் சொல்லி போன உடனே எல்லாமே தினுசா மாறும். மருமகள் அப்படித்தான் இருப்பான். மாமியார் நல்லா தான் இருந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி அவங்க தங்கச்சி வந்தாங்க, ஒரு 2 நாள் தான் தங்கினாங்க.
இவங்களுடைய நிலைமையே மாறி போச்சு. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடத்திலே தங்குகின்ற யாராக இருந்தாலும் ஒன்று அவர்கள் மூலம் நன்மை நடக்கும், இல்லையே அவர்கள் மூலம் தீமை நடக்கும். அதே போன்றுதான் ரமதான் லக அவ் அலைக், அது உனக்கு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா சஹரும் இஃப்தாரும் சக்சஸ்ஃபுல்லாக முடித்தாலே ரமதானை நாம் சக்சஸ்ஃபுல்லாக முடித்து விட்டோம் என்று? இல்லையே. ரமதானுடைய சிறப்புகளை குறித்து ஏராளமான செய்திகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை குறித்து எச்சரிக்கையும் செய்து விட்டுத்தான் போனார்கள். சொன்னாங்களா இல்லையா? ரகிம அன் ஃபுரஜுலின், ஒரு மனிதனின் மூக்கு அறுபடட்டும். யாரு? தகல அலைஹி ரமதான், ரமதான் அவனிடத்திலே நுழைகிறது. ஒன் ஸலக மின்ஹு, நுழைந்ததை போலவே அது கழன்றும் போகிறது. வலம் யுஃபர் லஹு, அவனுக்கு என்ன செய்ய முடியல, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. ரமதானுங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கணும், அதனுடைய இலக்கு என்னவாக இருக்கணும், அதில் நீங்கள் பெற வேண்டிய அவுட்புட் என்னவா இருக்கணும், உங்களுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ரமதான் வந்தது, இவனோடு இருந்தது, வந்ததை போலவே ரமதானும் கடந்து போனது. ஆனால் இவனுடைய பாவத்தில் மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் அது அவனுக்கு சாதகமான ரமதானா பாதகமான ரமதானா? அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமதானு லக் அவ் அலைக், ரமதான் உனக்கு சாதகமானதா, ரமதான் உனக்கு பாதகமானதா? ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அதஷ் வ ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹரு வத் தஅப் அப்படிங்கறாங்க. எத்தனையோ நோன்பாளிகள், நோன்பாளினா என்ன, காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் பெரும் கொண்ட தியாகம் செய்தவர்கள், பிசிக்கலாக நோன்பு வைத்திருக்கிறவர்கள். நோன்பு காலத்தில் நோன்பு வைக்காதவர்களை பற்றி இங்கே அல்லாஹ்வின் தூதர் பேசவில்லை, நோன்பு வைத்தவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள். லைஸ லஹு மின் ஸௌமிஹி அல்லது லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அதஷ், அவன் தன்னுடைய நோன்பின் பலனாக பயனாக வெறுமனே தாகத்தையும் பசியையும் தான் பெற்றிருக்கிறான். வ ருப்ப காயிமின், இரவு நேரத்திலே நின்று தொழுத எத்தனையோ தொழுகையாளிகள், இரவு நேரத்தில் நின்று தொழுதவங்க, தொழுவாதவங்களை பத்தி இல்லை. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ரமதான் என்று வந்து விட்டாலே முதல் 3 தினங்கள் மட்டும் தான் தொழ வேண்டும் என்றும், அடுத்தவர்கள் 27வது இரவுக்கு வந்து தான் தொழ வேண்டும் என்றும் எழுதப்படாத ஒரு விதியை தங்களுக்குள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த நாடு அதில் விதிவிலக்கு இல்லை என்பதுதான் நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நம்ம தொடர்ச்சியாக ஒரு சில மொஹல்லா பள்ளிகளிலே தொழுது வரும்போது பார்த்தால் தெரியும், அந்த முதலாவது பிறை அன்றைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், 2வது நாளும் அந்த கூட்டத்திலே ஓரளவிற்கு வரும், 3வது நாளும் ஓரளவுக்கு வரும். அதோடு இவர்களெல்லாம் எங்கே போனார்கள் என்று நமக்கே தெரியாது. நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் முதலாவது நாள் எப்படி இருந்துச்சு? கூட்டம் வந்துச்சா? கூட்டமே வரலங்க. ஏன்னா யாருக்குமே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக இரவு தொழுகை தொழுவும் போது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தஹஜ்ஜத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையாக தொழுது பழக்கப்பட்டது. திடீரென்று ரமதானில் ஒரு நாள் தொழுகிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்த்தவொன்னே ஒரு கூட்டம் தொழுவுது. அடுத்த நாள் தொழுதாங்களேங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இன்னும் நிறைய கூட்டம் வருது. 3வது நாள் கடுமையான கூட்டம், பெருங்கூட்டம் வெளியெல்லாம் நிற்கிது. இதை பார்த்தவொன்னே தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? இவ்வளவு ஆர்வமாக பேரார்வம் கொண்டு இந்த பெருமக்கள் தொழுவதை பார்த்து அல்லாஹ் இதை கடமையாக்கி விட்டால் என் உம்மத்திற்கு சிரமமாகி விடுமே என்று சொல்லி 3வது நாளோடு அல்லாஹ்வுடைய தூதர் முடித்துக் கொண்டார்கள். ஆனால் நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்குது? முதலாவது நாள் அந்த 3வது நாள் கூட்டம்லாம் நாளே வந்துடும், 2வது நாள் அடுத்து பாதி வரும், 3வது நாள் கொஞ்சம் மீதி வரும், 4வது நாள் எல்லா பேரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. அதே சீனியர் சிட்டிசன்ஸ் ஊரில் தொழுகிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னவோ தொழுகை அவர்களுக்கானது மட்டுமே அப்படின்னு. சரிதானே? அதான் இன் இகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஅ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத் நாளின் அடையாளம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இரவு தொழுகையும் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிற இரவு தொழுகையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக நமக்கு எப்படி இருக்கிறது? தலைகீழாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதனாலே நண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் கடந்து வந்த ரமதான், நம்மிடத்திலே முடிந்து போன இந்த ரமதான் நமக்கு சாதகமானதாக இருந்ததா பாதகமானதாக இருந்ததா? அது சாதகமானதாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது இஹ்தரன் தகூன் கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா, சரியான முறையில் கோர்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த முத்துக்களை அறுத்து போட்ட பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அது என்னது? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எப்படி? ஒரு பெண் இருந்தாலாம் இந்த காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுடைய வசனத்துடைய கருத்து இது. அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டது. இவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மிகுந்த சிரமப்பட்டு
முத்துக்களை எல்லாம் எடுத்து அந்த வாருக்குள் நாருக்குள் நல்லபடியாக கோர்த்து 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 அதை ஒரு அற்புதமான ஒரு பூமாலையாக மாற்றுவார். நல்லா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வார்? அவள் கோர்த்த மாலையை அவளே என்ன செஞ்சிருவார்? அறுத்து போட்டு விடுவார். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்தால் தெரியும். ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க, ஏதாவது டிராயிங் பண்ண சொல்லுவாங்க, அழகாக தான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான், கரெக்டாக தான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கே திடீர்னு மூடு மாறும். அவனே என்ன செய்வான்? அதையே கிழிச்சு போட்டுருவான், அல்லது கிறுக்கி வச்சிருவான், அல்லது எரேசர் எடுத்து அதையே திரும்ப அழிச்சு கிழிப்போம். சில பேரை பார்க்கலாம். இது நம்ம குழந்தைகளை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடாது, சிறுபிள்ளைத்தனம். அதுபோல அல்லாஹ் அறிஞர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், அந்த பெண்மணியை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன்? ரமதான் என்பது சகோதரர்களே, அது ஒரு விதமான எப்படி சொல்றது, அதாவது விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்மீக ரீதியாக சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு களம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு புரியுது இல்ல? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு எப்படியாப்பட்ட வெல்த்தை கொடுக்கிறான். சொத்துக்கள் என்பது எது? வெறுமனே பணங்காசு மட்டும் சொத்தா? இல்லை. நமக்கு நல்லா தெரியும், பணங்காசு மட்டும் அது ஒரு முக்கியமான இடம் தான், அதை நம்ம மறுக்கல. ஆனா அதையும் தாண்டி நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. நம்முடைய ஆரோக்கியம் அது ரொம்ப முக்கியமான சொத்து. ஆமாவா இல்லையாத்தா? நம்முடைய ஹெல்த், அதாவது ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமான சொத்து, முதன்மையான சொத்துங்கிறத நிச்சயம் என்ன செய்யணுமோ ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்குவோம். அது இளமையில் இருக்கும்போது, வாலிபத்தில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னாலும் அது இந்த மண்டையில் ஏறாது. எப்போது ஏறும்? மாத்திரை போட்டியை கையில் தூக்கும் போது தான் என்ன செய்யணுமோ, ஆஹா அன்னைக்கே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமே, அன்னைக்கே கொஞ்சம் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, அன்னைக்கே நம்ம கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எந்திரிச்சிருக்கலாமே அப்படின்னு என்ன செய்யணுமா, அப்புறமா வருத்தப்படுவோம். அப்போ நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் சகோதரர்களே, எப்படி உலகத்தில் அசையும் சொத்து அசையா சொத்து என்று வைத்திருக்கிறார்கள். அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாருக்கும் தெரியும் தானே? அசையும் சொத்துனா என்னது? மூவபிள் ப்ராப்பர். அது என்ன அசையும் சொத்து? எதெல்லாம் நீங்க உங்க கையில நீங்க தொட்டு பார்க்க முடியுமோ, நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போக முடியுமோ, அப்படிதானா? இதெல்லாம் அசையும் சொத்து. அசையா சொத்துனா என்ன? நம்ம பேர்ல அது இருக்கும், அது அங்கேயே இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்ற மாதிரியே அதையும் தாண்டி நிறைய சொத்துக்கள் இருக்கு. உதாரணமா நீங்க படிச்சு வாங்கின டிகிரி, அது சொத்தா இல்லையா? அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த டிகிரியை வைத்து தானே இன்னைக்கு நமக்கு வேலை, அந்த டிகிரியை வச்சு தானே நமக்கு பொசிஷன், அந்த டிகிரியை வச்சு தானே நமக்கு சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அது ஒரு சொத்து. அதே போன்று என்னுடைய நாலேஜ், அதே போன்று என்னுடைய அறிமுகம், அதே போன்று எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், இதெல்லாம் என்னது? கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான சொத்துக்கள். அது போன்ற சகோதரர்களே, ஆன்மீக ரீதியாக சில சொத்துக்கள் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் சொல்லுவார்கள், நம்ம மரணிக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மரணித்ததற்கு பிறகு என்ன கொண்டு போகிறோம் என்று. அப்படி கிடையாது, தவறான வாதம். நீங்க வரும்போது ஒண்ணு கொண்டு வரலங்கிறது உண்மை, ஆனா போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போறீங்க. ஆமாவா இல்லையாத்தா? எல்லாத்தையும் கொண்டு போறோமா இல்லையா? நிச்சயம் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை என்பது உண்மை, ஆனால் போகும்போது எல்லாவற்றையும் கொண்டுதான் போக போகிறோம். ஆனா எப்படி கொண்டு போக போகிறோம்? அமல்களாக கொண்டு போகிறோம். இப்ப இங்க நம்ம ரியால்களாக சம்பாதித்தாலும் ஊருக்கு போகும்போது எப்படி போகணும்? அது ருப்பீஸா தான் போகணும், அது தங்கமா தான் போகணும். அப்பதான் நம்ம அங்க என்ன செய்ய முடியும்? யூஸ் நம்ம அங்க கொண்டு போயிட்டு பஹ்ரைனி தினார் 20 இருக்கு என்கிட்ட அப்படின்னு அங்க போய் கடையில காட்ட முடியுமா? நம்ம கொண்டு போக முடியுமா? சும்மா நம்ம விளையாட்டுக்கு ஒரு 2 ரியால் 10 ரியால் வச்சுக்கலாமே தவிர, நான் இங்கு சம்பாதித்து சேர்த்த ஆயிரக்கணக்கான ரியால்கள் எல்லாத்தையும் ரியால்களாகவே நான் கொண்டு போகணும்னா கொண்டு போக மாட்டேன். ரியால்களாகவே கொண்டு போனாலும் எனக்கு செலவு பண்ணதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? என்னுடைய நாட்டின் கரன்சி என்னவோ அதுதான் வேணும். அதுபோல சகோதரர்களே, நாம் இறந்ததற்கு பிறகு இந்த பூமியில் நாம் வாழ்ந்த 60 ஆண்டு காலம் அல்லது 70 ஆண்டு காலம் அல்லது 80 ஆண்டு காலம் எல்லாமே நமக்கு அமல்களாக என்ன செய்யப்படுகிறது? கன்வெர்ட் செய்யப்படுகிறது. யத்பஉல் மையித ஸலாஸத்துன் அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அப்படிதானா? ஃபயப்கா வாஹிதுன் ஃபயர்ஜிஉ இஸ்னான். அல்லாஹ்வுடைய ரொம்ப அழகா சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் மரணித்ததற்கு பிறகு அவனை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. 2 விஷயங்கள் அவனோடு இங்கேயே தங்கி விடுகின்றன. ஒன்று இரண்டு விஷயங்கள் அவனை விட்டும் திரும்பி விடுகின்றன, ஒரு விஷயம் அவனோடையே தங்கி விடுகின்றது. அப்படிதானா? அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய செல்வமும் அவனுடைய செல்வாக்கும் அவனை விட்டும், அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வாக்கும் அவனை விட்டும் எஞ்சி விடுகின்றது, திரும்பி விடுகின்றது. அவன் செய்த அமல்கள் அவனோடு இருக்கிறது. அப்ப நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களும், பேசிய பேச்சுக்கள், அப்படிதானா, நம்ம செய்த அமல்கள், அதே போல் நாம் சம்பாதித்த விஷயங்கள், நாம் செலவு செய்தவைகள் எல்லாமே அமல்களாக என்ன செய்யப்படுகிறது சகோதரர்களே? கன்வெர்ட் செய்யப்பட்டு மாற்றப்பட்டு நம்மோடு என்ன செய்து வருது. அப்போ எந்த விஷயமும் நம்மை விட்டு போக போவதில்லை. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம? இப்ப இந்த நான் சொன்ன உங்களுக்கு இந்த ரமதான் அப்படிங்கிறது
ஆன்மீக ரீதியான அமல்களை சேர்த்து வைப்பதற்குண்டான ஒரு களமாக நிலமாக பெற்றோம். அதுல மாஷா அல்லாஹ் நம்ம எவ்வளவு தூரம் பக்குவமா இருக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய முடியுமோ, எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்ம வசதிகளை குறைத்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்முடைய சொந்த ஆசைகளை தள்ளி வைக்க முடியுமோ, எல்லாமே செய்து 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 பக்குவப்பட்டு, ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா அதை அழிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அந்த அமல்கள் என்கிற அந்த வட்டத்தை விட்டு கட்டத்தை விட்டு வெளியேறி நம்ம அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை போல மாறிவிடக்கூடாது. அதுதான் எப்படி நீங்கள் அதாவது கோர்வையான முறையில் முத்துக்களை கோர்த்து விட்டு கோர்த்த அந்த முத்துக்களை தன் கரத்தாலே அவிழ்த்து விடக்கூடிய பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்ப என்ன சொன்னோமோ அதுலயும் கவனமாக இருக்கணும். அடுத்த சகோதரர்களே, ரமதானுக்கு பிறகு ரப்பானிகளாக நாம் மாறுவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு விஷயம், அறிஞர்கள் சொல்கிறார்கள், அஹியல் முஸ்லிம் இஹ்தரிஷ் ஷைத்தான பஅத ரமதான். ரமதானுக்கு பிறகு ஷைத்தான் விஷயத்திலே மிகப்பெரிய எச்சரிக்கையோடு நீங்கள் இருங்கள். அவன் 1 மாத காலம் என்ன செஞ்சிருக்கிறான், கட்டி போடப்பட்டிருக்கிறான். திரும்ப வரும்போது எப்படி இருப்பான், 1 மாசம் அவனுடைய எனர்ஜி வேலையே செய்ய, 1 மாசம் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், கட்டி போடப்பட்டாலும் அவனுடைய எனர்ஜி என்ன ஆகல, யூட்டிலைஸ் ஆக பயன்படுத்தப்படாமல் பாவிக்கப்படாமல் எல்லாவற்றையும் மொத்தமா கொண்டு வந்து எங்க தான் செலுத்துவான் அவன், அந்த 1 மாதம் முடித்ததற்கு பிறகுதான் செலுத்துவான். ஆமாவா இல்லையா? நீங்க பாருங்க, லீவு ஹாலிடேஸ் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிறார்கள் ஹாலிடேஸ் என்றாலே ஜாலிடேஸ் என்று. அப்படி இல்லை. குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்கிற அம்மாமார்களுக்கு தான் தெரியும் என்ன பாடுபடுகிறார்கள் என்று. அது எப்ப அது இந்த குறிப்பாக இந்த கிளைமேட்டை காரணம் காட்டி திடீர்னு லீவ் விடுவாங்க அப்படிதானே. அதே போன்று வின்டர் வருது, அதுக்கு லீவு, எப்பண்டா ஸ்கூல் திறக்க போகுது அப்படிம்பாங்க அம்மா. ஏன், இவன் எல்லா எனர்ஜியும் இங்கேயே காட்டுறான். மற்ற நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் டீச்சரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அங்கே அவன் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் டயர்டோட வந்தவொடனே மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் அவனுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாக அங்கே செலவு பண்ணிட்டதுனால திரும்ப அவன் எனர்ஜியை சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பான். ஆனால் லீவு நாளில் என்ன செய்வான், அவனுடைய எனர்ஜி எங்கேயுமே போல. அது நம்ம ஊர்லேயாவது நம்ம என்ன செய்வோம், ரோட்டில் விளையாடுவோம், பசங்களோட அங்கங்கே போவோம் வருவோம். இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இந்த பிள்ளைகளின் காலங்கள் கழிவதனால் அவனுடைய 100% எனர்ஜியை இந்த அம்மா ஒரே ஆளாக சமாளிச்சாகும். யோசிச்சு பாருங்க, 5 குழந்தைங்க அந்த வீட்டில் இருந்தா, 3 குழந்தைங்க இருந்தா, போதா குறைக்கு இவர் வேற வீட்டில் இருந்தா லீவில், அப்போ 400-500% அந்த ஒரே ஒரு பெண்மணி தாங்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். 1 மாதம் சுல்சிலத்து ஷயாத்தீன், அதுவும் ஹதீஸில் எப்படி வருகிறது, மரதத்து ஷயாத்தீன். ஷைத்தான்களிலேயே சகோதரர்களே நிறைய கேட்டகரிகள் இருக்கிறது. எப்படி மனிதர்களில் கேட்டகரிகள் இருக்கிறதோ, தரம் அதாவது தரங்கள் பிரிக்கப்பட்டு வைக்கிறதோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்களிலும் தரத்தை கொடுத்திருக்கிறான். ரமதானில் எப்படியாப்பட்ட ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் மரதத்து ஷயாத்தீன், வீம்பான ஷைத்தான்கள். ஷைத்தான்களே சகோதரர்கள் நிறைய தரங்கள் இருக்கு. ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஷைத்தான்களுக்கு என்ன நடக்குது, எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் நடக்கிறது. ஷைத்தான் தங்களுடைய பங்காளிகளை எல்லாம் கூட்டு வைத்து அன்றாடம் மீட்டிங் போடுகிறான். தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் அந்த சிறு குறு ஷைத்தான்களை எல்லாம் தன்னுடைய அடியாட்களை எல்லாம் கூப்பிட்டு, இன்றைக்கு நீ என்ன சாதித்தாய், இன்றைக்கு நீ என்ன சாதித்தாய், இன்றைக்கு நீ யாரை சந்தித்தாய் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும் போது ஒவ்வொரு ஷைத்தானும் தான் செய்த சாதனைகளை பட்டியல் போடுவார்கள். அப்படிதானா, நான் அதை செய்தேன் பாஸ், நான் இதை செய்தேன் பாஸ், நான் அதை முடித்தேன். இதெல்லாம் வேலையே கிடையாது. ஒருத்தர் சொல்லுவான், நான் இன்றைக்கு கணவன் மனைவியை பிரித்தேன், நீதாண்டா எனது ஆள், கிட்டே வா என்று சொல்லி தனது சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் உட்கார வைப்பான். அப்ப பாருங்க, எல்லா ஷைத்தான்களும் ஒரே மாதிரியான வேலைகளை பார்ப்பதில்லை. எல்லா ஷைத்தான்களுக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரியான சக்திகளை கொடுத்திருப்பதில்லை. ஆதலால் தான் எல்லா மனிதர்களும் ஷைத்தான்களுடைய வலையில் ஒரே மாதிரி சிக்குவதில்லை. சில பேருக்கு அப்படி லைட்டா தட்டி விட்டா போது விழுந்துருவான். இன்னும் சில பேரை தட்டினாலும் விழ மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் அவனுக்கு வேற மாதிரிலாம் ஆசை வார்த்தை காட்டணும், கொஞ்சம் வேற மாதிரிலாம் அவனுக்கு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணணும். அப்படிலாம் பண்ணாதான் சில பேர் வெளியெடுக்கப்படுவார்கள். சில பேருக்கு பெருசாலாம் காட்ட வேண்டாம், எவ்வளோ அது சிரிச்சா போதும், வேலை முடிஞ்சிடும். இப்படி மனிதர்களின் நிலைகளில் என்ன இருக்கிறது சகோதரர்களே, நிறைய பலவீனங்கள் இருப்பதை போலவே மனிதர்களுடைய பலவீனங்களை பலமாக்கக்கூடிய ஷைத்தான்களின் தரங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வித்தியாசங்களை வைத்திருக்கிறான். அதில் மரதத்து ஷயாத்தீன் என்கிற சேட்டை பிடித்த ஷைத்தான்களை சுமார் 1 மாத காலம் அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கிறான். 1 மாதத்திற்கு பிறகு அவர்கள் வெளியே வரும்போது சும்மா வருவார்களா? சும்மா வருவாங்களா? அப்படிதானா? அப்போ மிகப்பெரிய சேட்டைகளை அவர்கள் செய்வார்கள். அப்ப அதனால் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஹ்தரிஷ் ஷைத்தான பஅத ரமதான், ஷைத்தான் விஷயத்தில் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குறிப்பாக ரமதானுடைய காலத்திற்கு பிறகு. ஏன்னா ரமதானும் இவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிறோமே, நம்ம பலப்படுத்திட்டோமே,
நம்முடைய ஈமானை நம்ம பலப்படுத்திட்டோமே, நம்ம தான் மாஷா அல்லாஹ் ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை செஞ்சிட்டோமே, 3 வாட்டி குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோமே, மிஸ் ஆகாம எல்லா தராவி முடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு மிதப்பு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஒரே நாள்ல சைத்தான் என்ன செஞ்சிருவான், அதை காலி பண்ணிடுவான். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வதை போல் எப்படி இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதிதான், அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப எப்போதுமே அவனை என்ன செய்யணும், நீங்க எதிரியாக எடுத்துக்கொள்ளணும். நான் மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஒரு உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டேன், ஸோ ஆன்மீக ரீதியாக நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், ஆன்மீக ரீதியாக புடம் போட்ட தங்கமாக நான் மாறிவிட்டேன், இனி என்னை யாரும் தொட முடியாது, இனி யாரும் என்னை கெடுக்க முடியாது என்று என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை பற்றி ஒரு அப்பர் எஸ்டிமேட் வைக்கக்கூடாது, நம்மளை பற்றி ஒரு உயர் மதிப்பீடு வரக்கூடாது. அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், எப்போதும் சுய மதிப்பீட்டில் ஒரு குறை மதிப்பீடு கொள்ளுங்கள். சுய மதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய மதிப்பீட்டில் நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் யார், அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் ஹலாலாக சம்பாதிக்கிறேன், நான் யாரையும் டார்ச்சர் பண்ணுறதில்ல, நான் யாருடைய பதுவாக்கும் நான் ஆளாகிறதில்லை, அப்படிதானா, யாருக்கும் நான் தொல்லை கொடுப்பதில்லை, என் மனைவி மக்கள்கிட்ட நான் நல்ல கணவனாக நடந்து கொள்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்கிறேன் என்று என்னை பற்றி நான் சுய மதிப்பீடு செய்யும் போது எப்போதும் இயல்பாக மனிதன் தன்னை பற்றி ஒரு உயர் மதிப்பீடு செய்வான். ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், சுய மதிப்பீட்டில் ஒரு குறை மதிப்பீடு கொள்ளுங்கள். நான் பலவீனமானவன் தான், இன்னும் எனக்கு தர்பியத்து தேவைப்படுகிறது, இன்னும் எனக்கு பக்குவம் தேவைப்படுகிறது. ஏங்க இப்ப நம்ம ஒரு கேள்வி, உலகத்திலேயே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே அல்லது நபிமார்கள் உட்பட இவர்களில் யார் அதிக இல்முடையவர்கள் நம்ம யாரை சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான், ரப்பி ஜிதினி யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ்வின் தூதரை தாண்டி யாருக்கு கல்வி ஞானம், அல்லாஹ்வின் தூதரை தாண்டி யாருக்குங்க கல்வி ஞானம், அப்படிதானா, ஒரு பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை அப்படின்னு அழகா படிச்சு வச்சாங்க அவரை பத்தி. அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். உண்மைதான், அல்லாஹ் தானே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியான ஆசிரியர். அப்ப அப்படியாப்பட்ட கல்வியை பெற்ற, கல்வியின் பிறப்பிடமாக, கல்வியின் இருப்பிடமாக, கல்வியின் சிறப்பிடமாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுங்க, ரப்பி ஜித்னி இல்மா, நபியை நீங்கள் கேளுங்கள், ஓ லார்ட், யா அல்லாஹ், எனது கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. அப்ப இது நமக்கு எதை சொல்ல வருகிறது, என்ன மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் சிக்குண்டாலும் கட்டுண்டாலும், அல்லது என்ன மாதிரியான ஆன்மீக சூழலுக்குள் நம்மை நாம் உட்படுத்தி கொண்டாலும் அது நமக்கு ஒரு மிதப்பை தந்துவிடக்கூடாது. இன்னும் நான் நிறைய அமல்கள் செய்யணும், இன்னும் நான் நிறைய அல்லாஹ்விடத்துல நெருங்கணும், இன்னும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அப்படிதானே. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதை ஏன் இடைவிடாமல் இறுதி 10 தினங்களிலும் சொல்லிக் கொண்டே இருந்தோம். 20 தினங்களும் நீங்கள் அமல்களில் தானே இருந்தீர்கள், பாவத்திலா இருந்தீர்கள். 20 தினங்களும் குர்ஆன் ஓதினீர்கள், 20 தினங்களும் தொழுதீர்கள், 20 தினங்களும் மாஷா அல்லாஹ் எங்கே ஒரு குத்து விட்டாலும் ஆன்மீக ரசம் தான் சொட்டி சொட்டி உழக்கூடிய அளவிற்கு ஆன்மீகத்திற்குள் நம்ம மாஷா அல்லாஹ் ஒட்டுண்டு வாழ்ந்தோம். ஆனாலும் நீங்கள் அதை முடிக்கும் தருவாயில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புவன், எனக்கு மன்னிப்பை தா. அதை தான் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தோம், அப்படிதானே. இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஆகப்பெரிய காரியமான காபத்துல்லாவை கட்டி அர்ப்பணிக்கும் போதும் கூட அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் என்று கேட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே வருகிறது, இறைவா எங்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக. அன்றாடம் நாம் தொழுகிற 5 கால தொழுகை தொழுது முடித்தகையோடு முதலில் நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் உன்னிடத்திலே பாவத்தை மன்னிப்பதை கேட்கிறேன். தொழுகைத்தானே செய்தோம், தொழுகையில் தானே ஈடுபட்டோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒப்பான காரியத்தில் அல்லவா ஈடுபட்டோம். ஆனாலும் அது உங்களுக்கு பெருமையை தந்து விடக்கூடாது, அது உங்களுக்கு மிதப்பை தந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாது இந்த தொழுகையில் எவ்வளவு குறைகள் இருந்தது என்று. நமக்கு தெரியுமாங்க, நம்ம தொழுது இந்த தொழுகை அப்படியே பர்ஃபெக்டா 100% தராசுல வச்சு எடை போட்டா ஒரு பிசுறு கூட தட்டாமல் இந்த தொழுகை தப்பித்து விட்டது என்று நம்மால் முடிவு கட்ட முடியுமா? அப்போ நாம் குறை உள்ளவர்கள், நாம் இன்னும் பக்குவப்பட வேண்டும், இன்னும் நாம் நம்முடைய பழக்க வழக்கத்தை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் எனக்கு பொறுமை தேவை, இன்னும் எனக்கு நிதானம் தேவை, இன்னும் எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு தேவை. அதனால் தான் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே மரணம் வரும் வரைக்கும் இறைவனை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். சரியா? அப்போ என்ன செய்யணுமோ, அந்த ரமதான் முடிந்த பிறகு ஷைத்தானுடைய விஷயத்துல இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த சகோதரர்களே, ரமதானுக்கு பிறகு ரப்பானிகளாக மாறுவதற்கு அறிஞர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், லா தஹ்ஜுரில் குர்ஆன பஅத ரமதான்.
ரமதானுக்கு பிறகு குர்ஆனை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். குர்ஆனை யாராவது வெறுப்பாங்களா? யாராவது வெறுப்பாங்களாங்க? ஆனால் குர்ஆனை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது மறுமை நாளில் இறை தூதர் தன்னுடைய உம்மத்தை பற்றி புகார் செய்வதாக ஒரு வசனம் இருக்கிறது. அதுல எப்படி வருகிறது தெரியுமா? மஹ்ஜூரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். மஹ்ஜூர், மஹ்ஜூர் என்றால் வெறுக்கப்பட்டது என்று பொருள். யா அல்லாஹ், இந்த வேதத்தை இந்த மக்கள் வெறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது மத்ரூக் என்கிறார்கள். அதாவது நீங்கள் ஓதாமல் விட்டு விட்டாலே நீங்கள் வெறுக்காமல் விட்டு விட்டதற்கு, வெறுத்து விட்டு விட்டதற்கு சமம். குர்ஆனை நீங்க தொடாமல் இருந்து விட்டாலே அதை நீங்கள் வெறுத்ததற்கு சமம். குர்ஆனை யாராவது வெறுப்புமாங்க? நம்ம தொழுகைக்கே வராதவன் கூட குர்ஆனை யாராவது அவமதித்தால் அவன் என்ன செஞ்சிருவான்? அடிக்க போய் விடுவான். இப்படிதானா? அவனுக்கு குர்ஆன்னா என்னன்னு தெரியாது, தொழுகைன்னா என்னன்னு தெரியாது. ஆனாலும் ஒருவன் காபத்துல்லாவை அவமதிக்கிறான் அல்லது குர்ஆனை அவமதிக்கிறான், இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு சென்சிட்டிவான விஷயமாக ஆரம்பத்திலிருந்தே பார்க்கப்படுகிறது. நம்முடைய புனித சின்னங்கள் என்று அவ்வளவு தூரம் மதிக்கிறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அந்த இறை தூதர் இந்த மக்களை பற்றி மறுமையிலே புகார் சொல்லும் போது இந்த மக்கள் இந்த குர்ஆனை மஹ்ஜூராக மாற்றி விட்டார்கள். மஹ்ஜூர் என்றால் என்னங்க? வெறுக்கப்பட்டது. அப்ப நீங்கள் ஓதாமல் விட்டு விட்டால் என்ன செஞ்சிட்டீங்க? வெறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு. உதாரணமா என்னுடைய வாப்பா அம்மாவுக்கு நான் போனே பண்றது இல்லை. உண்மையிலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க வெறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் என் வாப்பாவை இருக்கலையே, எம்மா இருக்கலையே. ஃபோன் பண்ணி அம்மாக்கு, அம்மாட்ட பேசினியா, பாப்பாட்ட பேசினியா? பேசல அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? மனம் வெறுத்து விட்டது. சகோதரர்களே, வெறுப்பு என்றால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வார்த்தையால் திட்டுவது மட்டும்தான் வெறுப்பா? வார்த்தையால் திட்டுவது மட்டும்தான் வெறுப்பை கொட்டுவது என்ற அர்த்தமா? அதை நீங்கள் டச் பண்ணாமல், தொடாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல், அவர்களிடத்தில் பேசாமல் நீங்கள் விட்டுவிட்டாலே அதை இஸ்லாமிய ஷரியத் ஹிஜ்ரத் என்று சொல்கிறது. ஏன் ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்னு பேர்? மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க இல்லைங்க. எல்லாரும் அந்த ஹிஜ்ரத் என்பதை மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்றோம்? நம்ம மைக்ரேஷன், நாடு துறந்து செல்லுதல் அப்படிங்கிறோம். அதற்கு டெக்னிக்கலாக இந்த அர்த்தம் சரிதான் என்றாலும் ஷரியத் ரீதியாக, லிங்குவிஸ்டாக, மொழி ரீதியாக அதற்கு நீங்கள் பார்த்தால் அல்லாஹுக்காக என் பிறந்த மண்ணை வெறுத்து விட்டு இன்னொரு மண்ணுக்கு போகிறேன், அதான் அதுக்கு அர்த்தம். ஹிஜ்ரத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் அறிஞர்கள் விளக்கம் போடும்போது அல் மஅனல் லுகவி, அல் மஅனல் இஸ்திலாஹி என்று போடுவார்கள். லிங்குவிஸ்டிக் மீனிங், டெக்னிக்கல் மீனிங். அதாவது மொழி ரீதியாக இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஷரியத்தில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம். உதாரணமா சலான்னு சொல்றோம்ல, தொழுகைக்கு. இந்த சலா என்பதற்கு என்ன நேரடியான பொருள்? துஆ. தொழுகை நம்ம சொல்றோம், பட் அதுக்கு நேரடியான வார்த்தைக்கு அர்த்தம் துஆ, பிரார்த்தனை. ஆனா ஷரியத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்? தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்து தஸ்லீம் வரைக்கும். தஸ்லீம்னா என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுக்குறோம்ல. இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்து தஸ்லீம் வரைக்கும் சில குறிப்பிட்ட செய்திகளை, சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நிறைவேற்றுவதற்கு பேர் தான் தொழுகை. ஆனா இந்த சலா என்பதற்கு லிங்குவிஸ்டிக், மொழி ரீதியான அர்த்தம் என்னது? துஆ. அந்த மாதிரி ஹிஜ்ரத் என்பதற்கு நாடு துறந்து செல்லுதல் அப்படின்னு நம்ம அர்த்தமாக விளக்கி சொன்னாலும் அதற்கு நேரடி பொருள் என்ன? என் பிறந்த மண்ணை, எந்த மண்ணில் நான் பிறந்தேனோ, வளர்ந்தேனோ, வாழ்ந்தேனோ, வாலிபத்தை அடைந்தேனோ, வாணிபமும் செய்தேனோ, திருமணம் என்கிற வாழ்க்கையில் ஈடுபட்டேனோ, எல்லாவற்றையும் விட்டு நான் அல்லாஹ் உனக்காக இன்னொரு நாட்டிற்கு போகிறேன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வந்து மதீனாவிற்கு போகும்போது லௌலா அன்ன கௌம் யஹ்ரஜூனி மா ஹரஜ்து அன்க், மக்காவே என் மக்கள் மட்டும் என்னை விரட்டி இருக்காவிட்டால், என் மக்கள் மட்டும் என்னை துரத்தி இருக்காவிட்டால் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த மண்ணின் மீது அல்லாஹ்வின் தூதருக்கு இயல்பாக காதலும் பாசமும் இருந்தும் கூட அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக என்ன செய்யணும்? நம்ம அப்படியே அதுல தொடாம, அதுல இருக்காம போறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்ப அந்த மாதிரி ரமதான் முடிந்த கையோடு நீங்கள் குர்ஆனை தொடவே இல்லை என்றால் அது அல்லாஹ்வின் பார்வையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? எப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படும்? நீ அதை வெறுத்து விட்டாய் என்றே எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணமா நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, பயோமெட்ரிக்ல விரல் வைக்கல, எப்படி எடுத்துக்கும்? நான் தான் வேலைக்கு வந்தேனே, நாங்க வச்சியா ஃபிங்கர் வச்சியா, நீங்க தொடலைனாலே என்ன அர்த்தம்? நீ அது ஆப்சென்ட். நீ அந்த மாதிரி குர்ஆனை நீங்க தொடல, ஷரியத்தின் பார்வையில் நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஆப்சென்ட் ஆயிட்டீங்க. அப்போ நீங்கள் ரப்பானிகளாக மாறுவதற்கு சகோதரர்களே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்கிற மாதிரி 10 பைசா செலவில்லாமல் எடுத்து வச்சு ஓதனாலே நீங்க அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக ஆயிக்கொண்டே இருக்கும். குர்ஆன் ரொம்ப ரொம்ப வலிமையானது. குர்ஆன் ரொம்ப வலிமையானது. அதனால் தான் மாஷா அல்லாஹ் ரப்பானியீன்கள் எல்லாருமே குர்ஆனும் கையுமாக இருந்தார்கள். ரமதானை பற்றி, சலஃபுகளை பற்றி, அதாவது ரமதானில் சலஃபுகளை பற்றி வரக்கூடிய ரொம்ப முக்கியமானது என்ன? ரமதான் வந்தாலே அது என்னது? குர்ஆன்.
எந்த அளவுக்குன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வரக்கூடிய வகுப்புகளுக்கு எல்லாம் திரையிட்டு விடுவார்கள். எல்லா வகுப்புகளும் பந்த். அப்போ நீங்கள் மட்டும் எங்க இரவு நிகழ்ச்சி போட்டு பயான் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஏன் என்ன பண்ணீங்க, நம்மளாம் இரவு அப்படியே எல்லா நாளும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் காலத்திலும் இன்ன பிற அறிஞர்கள் காலத்திலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து படித்ததை போல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு வகுப்பு எடுக்க ஆரம்பித்தால் 5000 பேர் கூடுவார்கள். அதில் 500 பேர் கையில் நோட் பேனாவோடு இருப்பார்கள். அப்படியா நம்ம படிக்கிறோம். அதனால நம்ம அவங்களோட என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண. ரமதான் என்கிற ஒரு மாதத்தில் ஒரு இரவு நிகழ்ச்சி போட்டு ரமதானின் சிறப்புகளை பேசினால்தான் நம் மக்களுக்கு ரமதான் என்றால் என்னவென்றே தெரிகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரமதான்ல ஒரு இரவு நிகழ்ச்சி போடலை, ரமதானை பற்றி பேசவே இல்லை. மக்களுக்கு சட்டங்கள் யார் சொல்லிக் கொடுக்கறது? எல்லாம் பெரிய அல்லாமா பின்பாஸோடு நேரடியான தொடர்புடையா இருக்கிறாங்க மக்கள். இப்போ நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டு ஞாபகம் மூட்டினால்தான் அவங்களுக்கு ஐடியாவே வரும். ஓ, ரமதான் இவ்வளோ சிறப்புகள் இருக்கோ, சரி இந்த வட்டு ஒரு உம்ராவுக்கு போயிடுவோம். ரமதானில் நீங்கள் ஒரு உம்ரா செய்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ்ஜி செய்ததற்கு சமம் அப்படின்னு இதெல்லாம் நினைவூட்டினால்தான் மக்கள் செய்வார்கள். அப்ப நினைவூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய தாவா சென்டர்கள் இரவு நிகழ்ச்சி நடத்துது. அப்ப அதனால இது நீங்க போட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் ரெகுலராக தொடர்ச்சியாக கல்வியை படிப்பது, கல்வியை பரப்புவதே தன்னுடைய நோக்கம் என்று கொண்டிருந்த அந்த பெருவாளர்கள், அந்த என்ன சொல்றது, அந்த நேர்வழியில் நம்முடைய மார்க்கத்தில் நம்மை விட மூத்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க ரமதான் வந்துருச்சுன்னா அவங்களுடைய ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் பூட்டிட்டு ஒவ்வொரு நாளும் குரானை ஹத்துமத்தை குரான் என்னதா, குரானை ஓதி முடிப்பது. அவர் மியத்து ஹத்துமா 100 முறை ஓதி முடிப்பார், அவர் 200 முறை வருது. இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்லப்படுவதல்ல. நீங்க கண்டினியூஸா உட்கார்ந்து ஓதி பார்த்தா முடிச்சிடலாம். ஆனா நமக்கு என்ன செய்ய முடியறது இல்லை, ஓத முடியல. சராசரியாக சகோதரர்களே, ஆவரேஜ் ஸ்பீடில் குரானை ஓதுபவர்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் 10 முதல் 15 நிமிடத்தில் ஒரு ஜூஸை ஓதி முடிச்சிடலாம். நான் நேட்டிவ் ஸ்பீக்கர், நம்மெல்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர் என்ன செய்வாரு, நீங்க சில பேர் அரபுகள் பின்னாடி நீங்க தொழுதா, அதாவது ப்ராப்பரா படிச்சு தொழக்கூடிய இமாம்கள் பெரும்பாலும் கரெக்டா தொழுவாங்க. இந்த பெட்ரோல் பங்க்ல திடீர்னு நமக்கு முன்னாடி ஒரு சவுதி தொழுவோம், எப்போ ஆரம்பிச்சா எப்போ முடிச்சானே தெரியாது. எல்லாத்துக்கும் நான் இவரு ஒண்ணு என்னங்க சவுதிங்கிறாங்க, இவரு என்னங்க சவுதிங்கிறாங்க, சரியாவே ஓத மாட்டேன்றான். அவன் ஃபாஸ்ட் ரீடர் பிரதர். அதுக்காக ஓத நம்ம சரின்னு சொல்ல வரல. ஒருவர் வேகமாக ஓதினால் அவன் அப்படிதான் ஓதுவான். என்ன செய்வீங்க நீங்க? அப்போ நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் ஒரு மிதமான வேகத்தில் தொடர்ச்சியாக ஓதினால் 10 நிமிடத்திற்குள் ஒரு ஜுஸ்வை முடித்து விடலாம். அதிகபட்சம் 15 நிமிடத்தில் ஜுஸ்வை முடிச்சு விடலாம். அப்போ 2-3 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா எத்தனை ஜூஸ் முடியும்? ஆனா நம்ம உட்கார்றது இல்லை. சைத்தான் நம்மளை உட்கார விட மாட்டான். சைத்தானே செய்ய மாட்டான், நம்மளை உட்காரவே விட மாட்டான். ரமதான்ல உட்கார்ந்து ஓதுறதே அவ்வளவு பெரிய சேலஞ்சிங் போது ரமதான் இல்லாத காலத்தில் எப்படி இருக்கும்? 14 நண்பார்ந்த சகோதரர்களே, ரமதானுக்கு பிறகும் நாம் ரப்பானிகளாக மாற வேண்டும் என்றால் குரான் நமக்கு கை கொடுக்கும். குரான் என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டுவிட கூடாது. சரி, அடுத்து என்னது? ரமதானுக்கு பிறகும் நீங்கள் ரப்பானிகளாக மாற அறிஞர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை கை கொள்ளுங்கள். நல்ல நட்புனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான். அப்படியா? எப்படிப்பா நல்லவங்க? எந்த ஆஃபர் போட்டாலும் முதல்ல அவர் எனக்கு தான் சொல்லுவாரு. எப்படி எந்த ஆஃபர் போட்டாலும் என்ன ஒருத்தர் அவர் ரொம்ப நல்ல நண்பருக்கு, எந்த புது படம் எங்க ரிலீஸ் ஆனாலும் முதல்ல எனக்கு தாங்க ஷேர் பண்ணுவாரு. அதல்ல சகோதரர்களே, ஸஹபத்து ஸாலிஹா என்பது செத்து போன என்னுடைய உள்ளத்திற்கு உயிரோட்டம் தருபவன். மார்க்க ரீதியான சில விஷயத்தில் நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது எனக்கு மார்க்கத்தை போதிப்பவன். அப்படிதானா? நான் கொஞ்சம் இபாதத்து விஷயத்திலே சோம்பல்தனம் காட்டும் போது என்னுடைய இபாதத்திற்கு சுறுசுறுப்பை ஊட்டுபவன். ஹலால் ஹராம் விஷயத்தில் நான் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது என்னை கண்டுகொள்ள வைப்பவன். அப்படியாப்பட்ட நட்புகளை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. எங்க ஆஃபர் போட்டிருக்கானுக்கா அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாரோ அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். காருக்கு ஒரு பிரச்சனை, எந்த கேரேஜுக்கு போகிறது அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐட்டத்தை வாங்கணும் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். வேலைக்கு ஒரு பிரச்சனை அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். தீனுக்கு ஒரு பிரச்சனை யாரை வச்சிருக்கிற பிரதர்? தொழுவாமல் இருக்கிற, இப்போ நான் தொழுவணும், என்ன செய்யறது? யாரை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் தொழுவாமல் இருந்தால் நீ தொழுதியா என்று கேட்பதற்கு உங்களுக்கு நண்பர்கள் உண்டா? ஃபஜருக்கு நீ பள்ளிக்கு வரவில்லை என்றால் நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்பதற்கு உங்களுக்கு நண்பர்கள் உண்டா? அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் உடன் வைத்திருந்தால் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ரப்பானிகளாக மாற முடியும். சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் இன்றைக்கு யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் மறுமையில் ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில். எனவே நீங்கள் யாரோடு இரண்டரை இணைந்து கலந்து வாழ்கிறீர்களோ அதில் கவனத்தோடு இருங்கள் அப்படிங்கிற. அப்போ சுஹபத்து ஸாலிஹா என்பது, நல்ல நட்போழமை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து சஹாபாக்கள் வறுமையில் வாடினாலும் ஏழ்மையில் ஏங்கினாலும் ஏன் இறுதி வரைக்கும் அவர்களுடைய ஈமான் உரமாக தரமாக இருந்தது என்றால் அவர்களிடத்திலே சுஹபத்து ஸாலிஹா இருந்தது. சுஹபத்து ஸாலிஹா என்றால் என்ன?
நல்ல நட்பு. ஃபஜருக்கு யாராவது வரவில்லை என்றால் அவரை நயவஞ்சகனாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அவங்களுடைய பார்வைக்கு பயந்தே அவர்கள் அதுக்காக அவங்க வந்து முகஸ்துதிக்காக தொழுதாக நம்ம முடிவு கட்டிடக்கூடாது. அந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் ஈமானை குறித்து என்ன செஞ்சாங்க, உபதேசிக்கக்கூடியவர்களாகவும் வலுவாக அறிவுரை தரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தாலு நுக்மின் சாஆ, வாருங்கள் ஒரு மணி நேரம் அமர்ந்து நாம் ஈமான் கொள்வோம் என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொள்வார்கள். இப்படியே தாலு நுக்மின் சாஆ, வாருங்கள் ஒரு மணி நேரம் அமர்ந்து என்ன செய்வோம், நாம் ஈமான் கொள்வோம் அப்படிம்பாங்களா. அப்படின்னா ஈமானில் அவர்கள் இல்லாமலா இருந்தார்கள்? அப்படி இல்லை. தன்னை போல் சக தோழரும் மார்க்க ஈடுபாட்டோடு இருப்பதற்கு, மார்க்க கல்வியை பெறுவதற்கு, மார்க்கத்தை பரப்புவதற்கு, மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஒருவருக்கொருவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பண்பட்ட ஒரு தோழர்கள் கூட்டம் அவர்களிடையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்மகிட்டே இருக்கணும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ இந்த மாதிரி எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா, நேரத்தினுடைய சூழலை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சோம், நம்ம இந்த மாதிரியான சுருக்கமான உபதேசங்களை பார்த்தோம். இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினா நம்ம எப்போ ரப்பானிகள் தான். சரியா? முடியுதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சொன்னோம்? முதலாவது விஷயம் என்னது? ரமதான். வேற ரமதான் இல்லாமல் செவ்வாலா? ரமதான் ஒரு விருந்தினர். அப்போ நம்ம நல்ல விருந்தினராக நம்மக்கிட்ட இருந்து ரமதான் நம்ம விட்டு போச்சு. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் போகும். அந்த பிரிவுக்கு நம்மளை என்ன செய்யணுமோ, அதாவது எதையும் நீங்கள் டிபெண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ரமதான் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடாது. ரமதான் வந்து என்னது, ரொம்ப ஒரு உயர்வான ஒரு கருவி. அதற்காக ரமதான் மட்டுமே கருவி இல்லை. இன்னும் என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது தான் ரமதான் உனக்கு சாதகமானதா பாதகமானதா? மூணாவது எஸ், நாம் அதாவது ஈமான ரீதியாக கோர்த்து கொண்ட ஈமானை நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்து விட்டு விடக்கூடாது, கவனமா இருக்கணும். ரமதானுக்கு பிறகு ஷைத்தான் ரொம்ப வீரியமா விரைப்புத்தன்மையோட வருவான். அப்ப அந்த ஷைத்தான் என்ன செய்யணுமா, எதிர்கொள்வதற்குண்டான ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கணும். குர்ஆன் என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது. ஓதாம விட்டாலே அது எதற்கு சமம், வெறுத்ததற்கு சமம். இப்போ குர்ஆனை கை கொள்ளணும். அடுத்து நல்ல நட்பு. இப்போ 6 விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் 6 விஷயங்களை செயல்படுத்தலாமா? எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.